विघ्न विनायक मूर्ति की जय। जानकी कांत स्मरणं जय जय। सद्गुरुनाथ महाराज की, आंजनेय मूर्ति की। कुवलयदलनीलच्छायकायं प्रसन्नं करधृतशरचापं कञ्चपत्रायताक्षं जितनिशिचरवर्गं जन्मना सिद्धशीलं जनयतु मदभीष्टं जानकी भागधेयम्। ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய திவ்ய மங்களமான சரித்திரத்தில் ஒரு மங்களமான மகிமையான இன்றளவும் பக்தர்களுக்கு கைமேல் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அனுக்கிரக கட்டமாக அமைஞ்சிருக்கு சுந்தரகாண்டம்ங்கிறது. சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே நானு வர்ணியத்தே சுந்தரே சுந்தரம் சர்வம் சுந்தரே கிம் ந சுந்தரம் அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் எல்லாமே அழகு. இதில் இந்த இடம் அழகு இந்த இடம் அழகு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி எல்லாம் அழகானது. அது ரொம்ப விஸ்தாரமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் இதுக்கு 6:30 மணின்னே சொன்னது. நம்ம சங்கல்பம் ஒன்று, பகவத் சங்கல்பம் ஒன்று. கொஞ்சம் நான் கிளம்புறதுக்கு லேட்டாக போனதுனால டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிடுது. எல்லாருக்குமே க்ஷமிச்சுக்கணும், அது ரொம்ப லேட்டாக போயிடுது. பகவானுடைய ஒரு துக்கத்தையும் மங்கள தேவதையான சர்வஜகன்மாதாவான பிராட்டியினுடைய துக்கத்தையும் ஆஞ்சநேய சுவாமி போக்கினத்தினால இன்னைக்கு சர்வ மதஸ்தர்களாலையும் சமமாக ஆராதிக்கப்படுகின்ற ஒரு தெய்வமாக ஆஞ்சநேயர் இருக்கார். அம்பாள், பிள்ளையார், இதுக்கு அடுத்தது எல்லாரும் பொதுவாக பூஜை பண்ணுறது யாருன்னா ஆஞ்சநேயர் தான். அது சிவங்கோவிலாக இருந்தாலும் ஒரு செவத்தில் ஆஞ்சநேயர் இருந்தார்னா அவரை கூட ஜனங்கள் விட்டு வைக்காது. மேலே வெண்ணெயை தடவி சிந்தூரத்தை தடவி, ஏன்னா காரிய சித்திங்கிறதுக்காக. சீதா பிராட்டியே ஆஞ்சநேயரை பிரார்த்திக்கிறார். யதாசச்ச மகாபாகு மாந்தாரயதி ராகவ அஸ்மாத் துக்காம்பு சம்ரோதா தொம் சமாதாத்துமருகசி. நீ எப்படி சொன்னா இந்த துக்கத்திலேருந்து நான் வெளியில் வருவேனோ அப்படி சொல்லி ராமன்ட்ட என்னை இந்த கஷ்டத்திலேருந்து நீ வெளியில் வரவழைக்கணும் அப்படிங்கிறாள் சீதை. அபூர்வமான ஸ்லோகம் இது சுந்தரகாண்டத்தில். எல்லாருமே பிரார்த்திச்சுக்க வேண்டிய ஸ்லோகம். என்னை இந்த கஷ்டத்திலேருந்து வெளியில் கொண்டு வரணும் ஆஞ்சநேயா, எப்படி சொன்னால் ராமர்கிட்ட உடனே என்னை இந்த கஷ்டத்திலேருந்து ராமர் வெளியில் கொண்டு வரோம் அப்படி சொல்லு அப்படிங்கிறான். வாலி வதமான உடனே சுக்ரீவ பட்டாபிஷேகமாச்சு. கொஞ்சம் மழை காலம், குரங்குகளும் வரத்துக்கு லேட்டாச்சு. அப்புறம் சுக்ரீவன் எல்லா குரங்குகளையும் அழைச்சின்னு வந்து வானரங்களை 4 பிரிச்சுட்டான், 4 திக்கில் போகிறதுக்காக. பிரித்து இந்த வேர்ல்டு வைஸ் மேப் போட்டு காமிக்கிறான், எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு. ஏன்னா மேக்சிமம் நம்ம பெரும்பகுதி பூமியில் ஒன்றா இருக்கு. 7 கண்டமாக இந்த பூமி இருக்கு. சப்தத்வீபா வசுமதி சசைல வனகானனா அப்படின்னு நம்மளுடைய இதிகாச புராணங்கள் எத்தனையோ 1000 வருஷம் முன்னாடி சொன்ன விஷயம். இதை
நம்ம அந்த பாஷையில சொல்லாதனால எவனோ கண்டுபிடிச்சாலாம் சொல்ல முடியாது. பூகோளம்ங்கிறோம், பிரம்மாண்டம்ங்கிறோம். அண்டம்னு சொன்னாலே எக்குன்னு அர்த்தம். எக்கோட ஷேப்பு வந்து ரவுண்டா இருக்காது, அது மாதிரி தான் இருக்கும் பூமியோட இதுவே. அது மாதிரி இந்த பூமியில என்ன இருக்குங்கிறதெல்லாமும் சொல்லியிருக்காங்க. 7 வகையான 7 வகையான தீபங்கள் இருக்கு இந்த பூமியில. தீபம் அப்படின்னா 4 பக்கமும் சமுத்திரத்தினால் சூழப்பட்டதான ஒரு இடத்துக்கு தீபம்னு பேர். இது 7 இருக்கு. இத கண்டம், ஏசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படிலாம் சொல்ற பதில இதுல பெருசு இந்த ஜம்பு தீபம்தான். பூமி வழியாவே நீங்க மேக்சிமம் எல்லா இடத்துக்கும் போகலாம். லண்டன் பெரியதும் இந்த பாரிஸ் பெரியதும் மக்கள்லாம் போயிட்டு வரலாம். சைனா, ரஷ்யா, இந்த பக்கங்கள். இந்த பக்கம் கீழே இறங்கினா தாய்லாந்து, மலேசியா பரியந்தம் போறான். சிங்கப்பூர் தான் போக முடியாது. இத்தனையும் மேப்பு போட்டு காமிக்கிறான் சுக்ரீவன். எந்த இடத்துல என்ன ஊர் இருக்கு, என்ன நதி இருக்கு, என்ன மலை இருக்கு, எல்லாத்தையும் சொல்றான். உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, அவன் சொன்னா வாலி என்னை துரத்தி நான் 1 தடவையா 2 தடவையா சுத்தி இருக்கேன். எல்லா இடமும் ஓடி இருக்கேன், எல்லா இடமும் துரத்திருக்கான். அதனால எனக்கு தெரியாததே கிடையாதுன்னா. 4 திக்கிலையும் குரங்குகள் போக தென் திசையில தான் நிறைய ஹோப் இருக்கிறதுனால, தடயங்கள் இருக்கிறதுனால ஆஞ்சநேய சுவாமி, அங்கதன், ஜாம்பவான் முதலியவர்கள் எல்லாம் இந்த பக்கத்தில் வச்சு இவர்கள் எல்லாருமே சுக்ரீவன்ட்டையும் ராமர்த்தையும் விடை பெற்றின்னு கிளம்பும்போது ஆஞ்சநேயரை கூப்பிட்டு ராமர் தன் கையில் உள்ள மோதிரத்தை அவுத்து கொடுக்குறார். இந்த வயசுல பெரியவர் அப்படின்னா ஜாம்பவான் தான், பதவியில பெரியவன்னா அங்கதன் தான். அவன் வந்து யுவராஜாவன். சுக்ரீவனுக்கு எப்போ பட்டாபிஷேகம் ஆச்சோ அப்பயே அங்கதனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் ஆச்சு. இந்த ரெண்டையும் விட்டுட்டு இப்ப இந்த கதை நடக்கிற காலத்தில் ஆஞ்சநேயர் வெறும் தூதர் தான், வெறும் ஒரு சேவகர் தான். அவர் கையில் கொடுக்குறார் ராமபிரா. ஏன்? அவர் தான் சீதையை பார்க்க போறார்னு ராமர் தெரிஞ்சு கொடுத்தாரா அப்படின்னா இல்லை. அவர் தான் சீதையை பார்க்கணும்னு ராமர் அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். இதை அவர் சொல்றார், ஆஞ்சநேயரே சொல்றார். நான் என் சாமர்த்தியத்தினால இங்க வரல, தேனதத்தம் மகாத்மனா, பகவானுடைய ஒரு கிருபை சங்கல்பம். நாம் நினைச்சுட்டு இருக்கோம் நம் சக்தியினால, நம் சாமர்த்தியத்தினால நாம் வாழறோம் அப்படின்னு. இத்துணுண்டு சாதத்தை உள்ள போட்ட பிறகே உங்க கண்ட்ரோல் கிடையாது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நடந்தாதான். இப்படி உள்ள இறங்குற சாதம் ஒரு 10 செகண்ட் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு தீர்மானம் பண்ணினா தத்விஷ்ணோ பரமம் பதம்தான். என்ன யார் கையில் இருக்கு? எத்தனை பேரை பார்க்குறோம்? ஒரு செகண்ட். அதனால அந்தர்யாமியா பகவான் இருந்து நடத்துறான். சர்வத்துக்கும் சக்தி அவன் தான். சங்கல்பம் அவனோடது கிடையாது, சங்கல்பம் நம்மளோடது, சக்தி அவனோடது. இந்த இது இருக்கு, லைட் இருக்கு, இது உள்ளேயும் கரண்ட் போகிறது, அந்த ஃபேன் உள்ளேயும் கரண்ட் போகிறது, இந்த மைக் உள்ளேயும் கரண்ட் போகிறது. கரண்ட் இல்லாமல் இதெல்லாம் வேலை செய்யாது. இது சுத்தணும்னோ அது எரியணும்னோ தீர்மானம் பண்ணுறது கரண்ட் இல்லை, அதில் உள்ள ப்ரோக்ராம். அது மாதிரி உங்க மனசுல உள்ள சங்கல்பத்துக்கு கரண்ட் மாதிரி இருக்கான் பகவான். அவன் இல்லாம இது நடக்காது. அதுதான் விஷயம். பகவானை பிரார்த்திச்சுண்டு ஆஞ்சநேய சுவாமி கிளம்பி வந்து எல்லா குரங்குகளே தென் திசை வந்து
இந்த சமுத்திரத்துக்கிட்ட நாகர்கோவில் கிட்ட வரது, மகேந்திர பர்வதம்னு பேர். அது அந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லாம் ஓஞ்சி போயிடுது. இதுக்கப்புறம் சமுத்திரம். இந்த ஸ்ரீலங்காங்கிறது 6 தீவுகள். அது இப்போ ஒன்றா எடுத்தது. முதல்ல 6 தீவு. அது ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு அங்கே குடியிருந்தது குபேரன் தான். அதனால தான் ஸ்ரீலங்கான்னு பேர். அது உலகத்தில் எந்த நாட்டுக்கும் ஸ்ரீங்கிற பெயர் கிடையாது. இதுலேருந்தே எவ்வளோ பெரிய ஒரு தொன்மையான ஒரு மதம், புராணம், சமூகம், நம் தேசம்ங்கிறது புரியும். ஒரு நாட்டுக்கு பெயரை, இப்போ ஹிந்து மதம்ங்கிறது கூட பின்னாடி வந்தது. இதுக்கு பாரதம்னு தான் பெயர். பாரதேபி அஸ்மின் வருஷே. சுதந்திரத்துக்கு முன்னாடி பாடின நம்ம பாரதியார் கூட எங்கள் நாடு பாரத நாடு அப்படின்னு தான் சொல்றார். அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் பெயர் இருக்கு. பாகவதத்தில் அதெல்லாம் விஸ்தாரமாகவே இருக்கு. அதில் ஸ்ரீலங்காங்கிறது அப்படியே இருக்கு. சிம்ஹலம்னு பேர். அதுக்கு பின்னாடி சொல்றது சிம்ஹலம்ங்கிறது சிங்களம்னு மாறினது. ஒரிஜினலாக அந்த தொகுப்புக்கு ஸ்ரீலங்கான்னு பேர் வருவானேன்னா குபேரனோட இடம் அது. இப்பயே வாஸ்து பார்க்கறதே குபேரனோட திசை எது? நார்த்து ஈஸ்ட் தானே, அப்படி தானே சொல்கிறோம்? அப்படி கிடையாது, சவுத்து வெஸ்ட்டு தான். சவுத்து வெஸ்ட்டு தான் குபேரனோட. இவன் பயந்துன்னு அங்கே போனானே தவிர அவனோட இடம் இதுதான். இவன் ராவணனோட தொந்தரவு தாங்காமல் பயந்துன்னு இப்போ எப்படி பங்களாதேஷ் ஓனர் நம்ம நாட்டில் வந்து உட்காண்டிருக்காலோ அது மாதிரி பயந்துன்னு ஓடினவன் இவன். ஒரிஜினலாக அவனுடைய இடம் அதுதான். அந்த தீவுகளுக்கு சமுத்திரம் தாண்டி தான் போகணும். இதுக்கு மேலே சமுத்திரத்தெல்லாம் தாண்ட முடியாது. திரும்பி போகிறதுக்கும் டைம் கிடையாது. ஏன்னா அவன் ஒரு கெடு விதிச்சிருக்கான் சுக்ரீவன், 1 மாதம்தான். என்ன பண்ணுறதுங்கிற சமயத்தில் ஒன்னொன்று ராமாயணத்தை சொல்லி வருத்தப்பட்டது. ராமாயணத்தை சொல்லி சந்தோஷப்படுவா, ராமாயணத்தை சொல்லி வருத்தப்படுவாளோ? வருத்தப்பட்டது. என்ன சொல்லி வருத்தப்பட்டதுன்னா, ஒரு குரங்கு சொன்னது 60,000 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்த தசரதனுக்கு சொச்ச காலமும் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடாதான்னு. அது ஒரு குழந்தை பிறந்ததுனால தானே இப்போ நாம் வந்து இங்கே நிற்கிறோம். குழந்தையே பிறக்காமல் இருந்திருந்தா. இன்னொரு குரங்கு சொன்னது, அதை விடு, வெச்ச தேதியில் பட்டாபிஷேகம் நடந்திருக்கக்கூடாதான்னு. பட்டாபிஷேகம் நின்று போனதுனால தானே ராமர் காட்டுக்கு வந்தது. குழந்தை பிறந்த கதையை சொன்னால் பாலகாண்டம் ஆயிடுத்து, பட்டாபிஷேக கதையை சொன்னால் அயோத்தியா காண்டமாச்சு. அதுக்கடுத்தது ஒரு குரங்கு சொன்னது, காட்டுக்கு போகணும்னு காட்டுக்கு வந்த ராமன் இப்படி அந்த பார்டரில் இருந்துட்டு போகக்கூடாதா? இன்டீரியரா அவரை யார் வர சொன்னார்? இவர் உள்ளுக்குள்ளே வந்ததுனால தானே ராட்சசாலோட சண்டை ஏற்பட்டது, நம்ம பிராணம் போகிறது அப்படின்னு ஆரண்ய காண்டம் ஆயிடுச்சு. காட்டுக்கு வரட்டும், உள்ளே வந்து தங்கட்டும், ராட்சசாலோட சண்டை போடட்டும், பொண்டாட்டியை தூக்கின்னு போகட்டும், அதெல்லாம் அவன் பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. தேடின்னு வந்த ராமர் கிஷ்கிந்தைக்குள்ள வராம பைபாஸ் வழியா பெருக்கக்கூடாதான்னு. கிஷ்கிந்தைக்குள்ள வந்ததுனால தானே சுக்ரீவன் ராமரும் பார்த்துக்கிற மாதிரி ஆச்சு. எதுக்கு இத்தனையும் சொல்றேன்? ஏகைக அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் அப்படின்னு ராமாயணத்தை பற்றி சொல்லும்போது, ஒரு எழுத்து நாம் சொன்னாலும் நம் பாவங்கள்லாம் போகும்னு இருக்கு. ராமாயணத்திலேருந்து ஒரு எழுத்து நாம் படித்தாலும், வால்மீகி ராமாயணம், எல்லா ராமாயணத்துக்குமே அந்த சக்தி உண்டு. ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வால்மீகி ராமாயணம் தான். நம்ம பாவங்கள்லாம் போகும்னு இருக்கு. எப்படி போகும் அது அப்படின்னா, வேத பிராச்சேதசா தாசி, இது நீ நினைக்கிற மாதிரி வெறும் எழுத்து இல்லை, வேதம்னு. வேதத்தையே உல்டாவா பண்ணி இஞ்ச
ராமாயணமாக கொண்டு வந்திருக்காரே தவிர அந்த சப்தங்கள்லாம் வேத சப்தங்களே. அது இந்த குரங்குகள் அது ராமாயணத்தை சொன்னால், ராமாயணத்தை படித்தா நம்ம பாவங்கள்லாம் போகும், கஷ்டங்கள்லாம் போகுங்கிறதுக்கு ராமாயணத்தை தாண்டி இன்னொரு கதையிலேருந்து ஒரு திருஷ்டாந்தம், உவமை சொல்ல வேண்டாம், ராமாயணத்துக்குள்ளேயே இருக்கு. இந்த குரங்குகள்லாம் திரும்பி போக முடியாது, இனிமே உயிரை விட்டுடலாம்னு நினைக்கிற சமயத்தில் இந்த ராமாயணம் சொன்ன உடனே அந்த வாழ்க்கையிலேயே மாற்றம் ஏற்பட்டது. இதை பக்கத்தில் சம்பாத்தின்னு ஒரு கழுகு, அது ரெக்கை இல்லாமல் எரிஞ்சு கிடக்குது, ரெக்கை இல்லாமல் நிலையில இருக்கு, உயிரோட இருக்கு. அந்த கழுகு இதுகிட்ட வந்த உடனே இந்த குரங்குகள் சொன்னது, பாரு இதுவும் கழுகு, ஜடாயுவும் கழுகு, அது ராமனுக்காக உயிரை விட்டுது, இது நம்மளை சாப்பிட வருது அப்படின்ன ஒன்று. அனாவசியமாக பேசக்கூடாது பொதுவாகவே. ஆனால் பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்தால் அவன் முட்டாளவன். எந்த எந்த சந்தர்ப்பத்தில் எது நம்மளை காப்பாற்றும்னு நமக்கே தெரியாது. இந்த சம்பாதிட்ட ஜடாயுங்கிற சப்தத்தை இந்த குரங்குகள் சொன்ன உடனே சம்பாதி கேட்கறது, ஜடாயுவை தெரியுமா அதுன்னு. மனித குரல். குரங்குகள்லாம் ஒன்று ஏந்துணும், தெரியும், உனக்கு தெரியுமா, என் தம்பி தான். நாங்கள் 2 பேரும் தான் ஆகாசத்தில் பறக்கிறதே, நான் இங்கே விழுந்தேன், அவன் பஞ்சவட்டியில் விழுந்தான் அப்படின்னு சொன்னது. அவன் உயிர் பெடுத்தான்னது ஆமான்னது. என்னை தூக்கி கொண்டு சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணி வைக்கிறியான்னு கேட்டது. ஏன்னா என் தம்பிக்கு நான் தர்ப்பணம் பண்ணணும். பொதுவாக உலகம் முழுக்க எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, ஜீவராசிகள். அதனுடைய லைஃப்பை பற்றி ரிசர்ச் பண்ணுறோம் நாம். நிறையா நேஷனல் ஜியாகிரபி சேனல்லேருந்து ஆரம்பித்து எத்தனையோ சேனல்கள்லாம் பார்த்தேன்னா 24 மணி நேரமும் அகோராத்திர பிரயோகமாக அது ஓடிண்டே இருக்கும். அது போகிறது வர்றது வாழறது. ஆனால் அதை பற்றின ஒரு ரிசல்ட் இருக்கு பாருங்க. இது இப்படி தன்மை உடையது, இது இப்படி இருக்கும், இதோட சுபாவம் இப்படி. அது நாம் சொல்கிறது 100% கிடையாது. ஏன்னா இது அத்தனையுமே ஒன் சைடு ரிசர்ச் தான். கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. ஜூல போய் சிங்கத்தை பார்க்குறோம், பெருசா அஜானுபாகுவா அப்படி கம்பீரமாக இருக்கு, ஐயோ சிங்கம் அப்படின்னு பயப்படுறோம். நாம் சிங்கத்தை பார்த்து ஐயோ சிங்கம்ங்கிறோம். அது நம்மளை பார்த்து என்ன நினைக்கிறதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அந்த சைடு அப்படியே இருக்கு. அது நம்மளை பார்த்து என்ன நினைக்கிறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ ஆனால் இதுதான் ரிசர்ச்சில் மகரிஷிகளோட ஒரு ஞானம் எப்போ ஏற்பட்டதுன்னா, ஹிருதயத்தில் போய் கேட்ச் பண்ண முடியும் அவளுக்கு. 3 டைமென்ஷன் இல்லை, ஃபுல் டைமென்ஷன் அவளோடது அந்த பார்வைங்கிறது. அப்போ என்ன ஆகும்னா, மிருகங்களுடைய பாஷைகள்லாம் புரியும். பொதுவாக நாம் பேசலேங்கிறதுக்காக அதுக்கு பேச்சு கிடையாதுன்னு நினைக்க வேண்டாம். 4 வகையான மொழி இருக்குன்னு வேதம் சொல்றது. சத்வாரி வாக் பரிமிதா பதானி தானி விதுர்பிராமணா ஏம நீஷினா குஹாத்ரி நினிஹிதா நேங்கயந்தி துரியம் வாச்சோ மனுஷ்யா வதந்தி. 4வது நிலை ஸ்டேஜில் தான் மனிதன் பேசுகிற பாஷைங்கிறது. அதுக்கு முன்னாடி 3 ஸ்டேஜ் இருக்கு. அது அவ்வளோ சுலபம் இல்லை. எறும்பும் பேசிக்கும் வரிசையாக செவத்தில். இப்போ தான் எல்லாத்தையும் கொண்டு புதைச்சிட்டோமே. அந்த காலத்துலலாம் ஒரு ஏதாவது அரைச்சி கிசி செஞ்சுதுன்னா வரிசையாக எறும்பு வந்துடும். அது போகிற பாதையில் நீங்கள் கையை வச்சு தடுத்தேன்னா 2 தடவை அப்படி முட்டி முட்டி பார்த்துட்டு திரும்பி போகும். போகிறதே எதிர்த்தாப்பில் அவர் எறும்புகள்கிட்டலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிட்டு போகும். 4 எறும்பு திரும்பி பார்க்கும், அப்புறம் எல்லாம் திரும்பி போயிடும். பாதையை மறிச்சா வேற பாதை மாற்றி. அப்போ பாஷை இருக்கு, எத்தனையோ மொழிகள் இருக்கு.
இதெல்லாம் மகர்ஷிகளுக்கு திவ்ய ஞானத்தினால தெரியாது. திவ்ய ஞானோப சம்பன்னாக ராமம் திருஷ்டுவா மகர்ஷயா அப்படிங்கிற. கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணினான் அப்படின்னு பாகவதத்தில் வருதுன்னா கஜேந்திரன் என்னத்தை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? யானை கத்தினா என்ன இருக்கும்? இவ்வளோ விஸ்தாரமாக 10 ஸ்லோகம் இருக்கு. இது எப்படி சொன்னார் வியாசர்? அவன் நினைச்சதை சொல்லியிருக்கான். அவன் வாயால சொல்லலை, அவன் நினைச்சதை சொல்லியிருக்கான். அது மாதிரி மிருகங்களுடைய வாழ்க்கை தர்ப்பணம் பண்ணினதுன்னு இருக்கு ராமாயணத்தில். அதுக்காக சொல்றேன். பண்ணிட்டு இதுக்கு ரெக்கையும் முளைக்க இந்த ஆகாசத்தில் ஒரு ரவுண்டு, அது இந்த ரெக்கை முளைச்ச சந்தோஷத்தில் சுத்தின உடனே அதுக்கெல்லாம் தூர பார்வை விஷன் இருக்கு, லாங் விஷன் இல்லையா? அதோ சீதை இருக்காள்னு சொல்லிட்டு போயிடுது. லங்கையில் இருக்காள் சீதை. இப்போ ராமாயணம் சொன்னதுனால இவர்கள் உயிர் பிழைச்சார்கள். லங்கை எங்கே இருக்கு? லங்கையில் சீதை இருக்காளுங்கிறது தெரிஞ்சுது. லங்கைக்கு யார் போக முடியும்? இங்கேருந்து 100 யோசனை ராமாயண காலத்தில் அந்த இடத்துலேருந்து அவர்கள் போகிறதுக்கு. அப்படிங்கிறது எப்படி போகலாம்? யார் போக முடியும்? ஆகாச வழியாக தான் போக முடியும். மற்றவர்களுக்கெல்லாம் அந்த சக்தி கிடையாது, ஆஞ்சநேயனுக்கு தான் அந்த சக்தி உண்டுன்னு ஜாம்பவான் சொல்ல, எப்படின்னா அவன் பிறக்கிறதேவே அந்த சக்தியோட பிறந்தவன், சூரியன் கிட்டையே போனவன். மகரிஷிகளுடைய சாபத்தினால சக்தி தெரியாம இருக்கானவன். எடுத்து சொன்னா அது வெளிப்பட்டுடும்னு சொல்லி ஜாம்பவான் சொன்ன உடனே திரிவிக்ரம கிருதோத்சாகன்னு திரிவிக்ரமாவதாரம் பண்ணின மூர்த்தி எப்படி ஆனாரோ அப்படி ஆயிட்டார் ஆஞ்சநேயர். இந்த பிரமாணத்துல தான் நாமக்கல் முதலிய இடத்துல எல்லாம் ஆஞ்சநேயரை வைக்கிறது. நங்கநல்லூர், நாமக்கல், பொதுவா நாமக்கல் க்ஷேத்திரம்னு வச்சுக்கோங்களேன். பிராச்சீன க்ஷேத்திரம் நாமக்கல் தான். நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்த்தா தான் நான் சொல்றது புரியும். அது அங்கே மேலே லக்ஷ்மி நரசிம்மர் குகையில், அந்த இடமே சாலக்கிராம மலை. ஆஞ்சநேயர் மனசுனால லங்கைக்கு போறதாக தீர்மானம் பண்ணினார்னு கிஷ்கிந்தா காண்டத்தை முடிச்சுட்டு சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறார். ததோ ராவண நீதாயாஹ சீதாயா சத்ருகர்ஷனஹ இயேஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரித்தே பதி. ஆச்சாரிய பாதர்கள்லாம் போகக்கூடியதான மார்க்கம் அல்லது ஆகாச மார்க்கம், 2 அர்த்தம் அதுக்கு. சாரணாபதி அப்படிங்கிறது ஆச்சாரியன்னு சொல்ற மத்தில சரகதி பக்ஷணயோகோன்னு தாத்து. அது சரதி அப்படின்னா நடக்கிறதுன்னு அர்த்தம், பாதைன்னு அர்த்தம். இன்னொன்று நடத்தைன்னு அர்த்தம். அவன் நடத்த சரியில்லைன்னு சொல்கிறோமோன்னு இன்னைக்கு நாம சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்தது தான் அது. நடத்தைன்னா அவன் நடக்கிறது சரியாக நடக்கலை, தாசராய பூசரையாக நடக்கிறான்னா அப்படி அர்த்தம் இல்லை. அவனோட ஒழுக்கம்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய அனுஷ்டானம்னு அர்த்தம், அவன் கடைபிடிக்கிற விஷயங்கள். ஆச்சாரிய பாதர்களுடைய பாதை அப்படின்னு சொன்னால் என்ன? ஆச்சாரியர்களுடைய வேலை என்ன? சாஸ்திரத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. சரி, என்ன வேலை அவளோட முழுமையான வேலை என்ன? நம்மையும் பகவானையும் இணைக்கிற பாலம் அவா ஆச்சாரியர்கள். இதுக்கு பாலம் தேவையானா தேவை. செத்த முன்னாடி சொன்னேன்னு, இந்த ஃபேன் சுத்துறது, அந்த லைட் எரியறது, ப்ரோக்ராம் கரண்ட்ல கிடையாது, அதுல இருக்கு. கரண்ட் வந்தா அதுல என்ன ப்ரோக்ராமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். அது மாதிரி நமக்குள்ள உள்ள சங்கல்பம்ங்கிறது, விருப்பம், சங்கல்பம்னா ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருது பத்தில, ஒரு ஆசை அல்லது ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தை விதைக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள் தான். அந்த எண்ணத்துக்கு பகவான் பூஸ்டரா இருக்கான். இதை விதைச்சுட்டா அதுக்கப்புறம் பகவான் அதை வளர்த்துடுவான். பகவான் பூமியில வேப்ப மரம் இருக்கு, கரும்பு இருக்கு. பூமியிலேருந்து வளையிறது. கரும்பை கடிச்சா திரிக்கிறது, வேப்ப மரத்தை கடிச்சா கசக்கிறது.
இதுக்கு காரணம் பூமி இல்லை, விதை. அந்த விதையை விதைக்கணும். அது மாதிரி நல்ல எண்ணங்களை நம் ஹிருதயத்தில் விதைக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள். இந்த இடத்துல ராஜாஜி ஒரு விஷயம் சொன்னார். 75 வருஷம் முன்னாடி எங்க தாத்தா கதை நடந்தது. 70-75 வருஷம் முன்னாடி இப்படி உட்கார்ந்துருப்பார் ராஜாஜி, சேரை போட்டுண்டு. அவரை எங்க தாத்தா பேச சொன்னார். அந்த ஸ்பீச் இருக்கு, ரெக்கார்டரில் இருக்கு. ஏன்னா இந்த ஆனந்தா பிச்சேஷ் லக்ஷ்மணையர்னு இருந்தார், அவர் தான் இந்த இடத்த கொடுத்தது. அவர்கிட்ட அந்த ஸ்பூல் டைப் உண்டு, அந்த காலத்தில் ரெக்கார்டு உண்டு, அதில் பண்ணினது. என்ன பேச சொல்றார் தீட்சிதர். நான் என்னத்தை பேச போறேன்? ஏன் தீட்சிதர் பேசுற பேச்சுகள்லாம் வார்த்தைகள்லாம் விதைய தூவரா மாதிரி, நாம் பேசுறதெல்லாம் மணலை தூவரா மாதிரின்னார். எவ்வளோ பெரிய, அதனாலதான் மூதறிஞருங்கிறது. தீட்சிதர் வார்த்தைகள்லாம் விதைன்னா சீடு, அப்படி சீடு அப்படி விதைக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? கிராமங்கள்ல இப்படி குழி தோண்டி புதைக்கிறது இல்லை. நெல்லெல்லாம் இருக்கு பத்தியில, நெல்லெல்லாம் நாற்றங்காலில் விதைக்கும் போது இப்படி இப்படி அள்ளி கொட்டக்கூடாது. இப்படி கையில் வச்சுருந்து இப்படி இப்படிங்கிறத அந்த கரெக்டான அளவு வெளியில் வரணும். அது ஒரே சீராக வரணும். இப்படி பார்த்தா அந்த கோலமாவு கையிலேருந்து வரா மாதிரி அது இப்படி சீராக வரும். அது மாதிரி அவரோட பேச்சு, என்னோட பேச்சு மணலை தூவரா மாதிரி அப்படிங்கிறார். அப்போ விதைகளை விதைக்கிறது தான் ஆச்சாரியர்களுடைய வேலையே. அது உடனே முளைக்கலாம், கொஞ்ச காலம் கழிச்சு முளைக்கலாம், அடுத்த ஜென்மாவில் முளைக்கலாம், முளைக்காம போகாது. மகான்களுடைய சங்கல்பம் இருக்கு பார்ப்போம், அது நிறைவேறு. இந்த பகவானை பற்றி ஒரு சாதாரண மனிதன்கிட்ட சொல்லி பக்தியை வளவழிச்சு பகவான்கிட்ட இவனை பற்றி சிபாரிசு பண்ணி, இவன் ரொம்ப பக்தன், இவனை கை விட்டுடக்கூடாது. சிபாரிசு தேவையான்னா தேவை. இந்த ராமாயணத்திலேயே, நான் கதை எல்லாருக்கும் தெரியும், அதனால முக்கியமான விஷயத்தை சொல்லின்னு போறேன். சுக்ரீவன் இருக்காம பாருங்க, சுக்ரீவனோட நட்பு வச்சுக்கிறதுக்கு பிஹேவிங்ல நல்லவன்கிறது வேற. எவ்வளோ நல்லவனா இருந்தாலும் பழகிறதுன்னு ஒன்று இருக்கு. இந்த பழக்கத்தில் சரியா இல்லைன்னா அவனோட வச்சுக்க முடியாது. யாருமே தன் மதிப்பு குறையாத, கண்ணியம் குறையாத, மரியாதை குறையாத ஸ்நேகத்தை தான் விரும்புவான். அதை குறைச்சா மாதிரி நாம் நடந்தோம்னா அந்த ஸ்நேகத்தை விரும்ப மாட்டான். சுக்ரீவனுக்கு அதுவே தெரியாது. ஆரம்பிக்கிறதேவே நீனும் நானும் ஒன்றுன்னா ராமரை பார்த்து. எப்படின்னு கேட்டார். நீனும் நடு ரோட்டில் நிற்கிறேன், நானும் நடு ரோட்டில் நிற்கிறேன், பரதேசியா. உன் பொண்டாட்டியும் ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான், என் பொண்டாட்டியும் ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான். உன்னோட கூட பிறவன் தான் உன் சொத்தை பிடிங்கினா, என்னோட கூட பிறவன் தான் என் சொத்தை பிடிங்கிட்டான். நீனும் சோத்து களையிற, நானும் சோத்து களையிறேன். இது மாதிரி ஒரு ஸ்நேகம் கிடைக்குமான்னா இங்க ராமரும் சுக்ரீவனும் ஒன்னா. அதுக்கு விளக்கம் வேற கொடுக்குறான். தலையில அடிச்சிருந்தார் ஆஞ்சநேயர். அது மாதிரி இவனுக்கு பழக தெரியாது. ஆனா சுக்ரீவனை பகவான் விடவே இல்லை. ஏன் விடல அப்படின்னா ஆஞ்சநேயரால தான். ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருந்ததுனாலதான் சுக்ரீவனுக்கு இத்தனை பெருமை. ஆஞ்சநேயருடைய சிபாரிசுனாலதான் சுக்ரீவனை பகவான் ரட்சிச்சதை. அது மாதிரி ஆச்சாரியர்கள் சொல்லிதான் நாம் கரையேற முடியும். அந்த ஆச்சாரிய பாதையில போனார்னா இந்த ஜீவாத்மாங்கிற பொருள், சீதை, பரமாத்மா, ராமன், இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறார் அவர். சமுத்திரத்தை தாண்டறதுக்கு முன்னாடி தெய்வங்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணி, எத்தனை மனித முயற்சி இருந்தாலும் தெய்வ அனுக்கிரகம் வேண்டும். இன்னைக்கு திருக்குறள்னு ஒரு 5-6 திருக்குறளை பிடிச்சிருந்து அதுக்கு கூட ஒழுங்கா சொல்லவும் தெரியாது, பொருளும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க.
குரலா குரலா அதுவே சொல்ல தெரியாது அவனுக்கு. ரால எந்த ரான்னு கேட்டால் அதை சொல்ல தெரியாது. தமிழை வளர்க்கிறான், நான் குழி தோண்டி புதைச்சாச்சு. இந்த பிராமணர்கள் அந்தணர்கள் மட்டும் இல்லைன்னா தமிழ் என்னைக்கோ செத்து போயிருக்கு. அந்தணர்களால் காப்பாற்றப்பட்ட இந்த தமிழ் அந்தணர்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான். ஊவே சுவாமிநாதையர் இல்லைன்னா ஏது தமிழ்? நாயன்மார்கள்ல 3 பேர் அந்தணர்கள், ஞானசம்பந்தர், சுந்தரர், மணிவாசகர். இவா பாடல்னா ஏது தமிழ்? வில்லி பாரதம் இல்லைன்னா ஏது தமிழ்? ஆழ்வார்கள்ல எத்தனை பேர் அந்தணர்கள்? இன்னும் எத்தனை சொல்லலாம்? இந்த திருக்குறள்ல ஒரு குறள் முயற்சி தன். எப்போதுமே அயோக்கிய பசங்க என்ன பண்ணுவான்னா முழு குறளை சொல்ல மாட்டான். பிறப்பொற்ப யாவருக்கும்னு ஒரு குறள் ஒன்று, அதுக்கு பின்னாடி உள்ளதை சொல்ல மாட்டான். முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இது பின்பக்கம். மின்பக்கம் என்னன்னா தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொன்ன வந்தவர், முயற்சியே பலனை கொடுக்கும்னு சொல்ல வந்தவர் முன்னாடி ஒரு வார்த்தை ஏன் சேர்க்கிறார்? தெய்வத்தால் ஆகாது எனினும்னு. அப்ப அதுல ஏதோ விஷயம் இருக்கு. அப்ப முயற்சின்னா என்ன, தெய்வம்னா என்ன? பூமியை உழுது அழகா குழி பறிச்சு நாத்தங்கால் அமைச்சு விதைய போடுறது முயற்சி. மழை பெஞ்சு செடி வளர்ந்து காய் காய்க்கிறது தெய்வம். இதுல உங்களோட முயற்சி பெருசா, தெய்வத்தோட முயற்சி பெருசா? இதுல யார் பங்கு பெருசு? முதல்ல பூமியை நீங்க படைச்சேலா, விதையை நீங்க படைச்சேலா, மழையை நீங்க படைச்சேலா? ஒரு கால் தண்ணி ஊற்றினாலும் அது முளைக்கிறதுக்கு உள்ள போய் நீங்க தான் தூண்டி விட்டேலா? முளைச்சு செடியாகி காய்க்காம போறது எத்தனை இருக்கு? அப்ப எல்லாம் தெய்வம் தான், மறைமுகமா தெய்வம் தான். தெய்வத்தை வணங்காம ஒரு காரியம் செய்யக்கூடாது, அதுக்காக சொல்லவர். அதே சமயம் அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. தெய்வமேன்னு உட்கார்ந்ததுனால காரியம் நடந்துடாது. நீங்க குழி தோண்டி விதைய போட்டதுக்கு அப்புறம் தான் தெய்வத்தோட வேலையே. நீங்க சும்மா உட்கார்ந்துருந்தா செடி வருமா? ஒரு உழைப்பு இருக்கணும். அதே சமயம் அகங்காரம் இருக்கக்கூடாது. அதனாலதான் பகவத்கீதையில பகவான் ஒரே வார்த்தையில் கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா. உனக்கு செயல்ல தான் சுதந்திரம், முழு உரிமை உண்டே தவிர அர்ஜுனா பலன்ல கிடையாதுன்னு. அந்த பலனை தீர்மானம் பண்றது மேன் பர்போசஸ் காட் டிஸ்போஸ் சொல்லுவாங்க. அதனாலதான் ஆஞ்சநேய சுவாமி நமஸ்காரம் பண்ணி சசூரியாய மகேந்திராய பவனாய, சூரியனுக்கு பண்ணினார், பகவானுக்கு இந்திரனுக்கு பண்ணினார். இந்திரன்னா இந்த இடத்துல மகேந்திரன் சொல்றதுனால பகவான் அர்த்தம். வெறும் இந்திரன் வேற, மகேந்திரன் வேற. வாயு பகவானுக்கு பண்ணினார், பிரம்மாவுக்கு பண்ணினார், இன்னும் எல்லா தெய்வங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணினார். குரங்குகளை பார்த்து தைரியமான வார்த்தையை சொல்றார். ராமபாணம் எப்படி போய் காரியத்தை சாதிச்சுன்னு வருமோ அது மாதிரி நாம் போய் சீதையோட தான் வருவேன்னா. பொதுவாக நாம் இந்த நம்பிக்கை இருக்கணும் மனசுல. எப்போதுமே பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும், பாசிட்டிவா தான் பேசணும், பாசிட்டிவா தான் செயல்படணும். அது நெகட்டிவா பண்ண போயிட்டு போட்டோம். ஆரம்பிக்கிற தேவே அஸ்து வாக்கியம் வச்சா அது உருப்புடுமா சொல்லணும். ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வாடான்னா நீங்க சொல்றேன் நான் போறேன், அது நடக்கலைன்னா என்ன ஒன்றும் சொல்லக்கூடாதும்மா. இந்த வெடியா மூஞ்சி போனா அந்த காரியம் உருப்பிடுமோ? வெட்டின்னு வானா கட்டின்னு வரணும். நாம 1 மடங்கு சொன்னா அவன் 10 மடங்கு கொண்டு வரணும். அந்த அந்த வேகம் இருக்கணும். ஏன்னா உடம்பு வேகம் இருக்கிறது வேற, மனசு வேகம் இருக்கிறது வேற. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடம்பு வேகம் குறைஞ்சு போயிடும். குறைய ஆரம்பிக்கிறது ரொம்ப தாபமா இருக்கும். உடம்பு வேகமா இருக்கிற காலத்துல நீங்க சோம்பேறியா இருந்துட்டு எல்லாம் தொலைஞ்சு போச்சு வாழ்க்கை.
தமோ குணத்திலேருந்து ரஜோகுணத்துக்கு போகணும், ரஜோகுணத்திலேருந்து தான் சத்துவகுணத்துக்கு போயாகணும். அந்த சுறுசுறுப்பு வேணும். குரங்களை பார்த்து சொல்லிட்டு ஆகாசத்தில் அந்த அந்த மகேந்திர பர்வதத்தை ஒரு உதச்சிட்டு கிளம்புறார். கிளம்பினா இவர் 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 பிடிங்கின்னு கிளம்பின வேகத்துக்கு மரங்கள்லாம் பிடிங்கின்னு வர பின்னாடி அந்த ஸ்பீடு. இவர் இப்படி 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 கிளம்பின உடனே மரங்கள்லாம் இப்படி பிச்சுன்னு பின்னாடி போறது. ஆகாசத்துல இவர் பிரச்சன்னஸ்ட பிரகாஷ்ட சந்திரமா இவ திருஷ்யத்தேன்னு மேகத்துக்குள்ள புகுந்து போறத பார்த்தா சந்திரன் புகுந்து வரா மாதிரி. கீழே சமுத்திரராஜன் மைனாக்கம்னு ஒரு பர்வதம், ஒரு மலை, சமுத்திரத்துக்குள்ள மலை இருக்குன்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. அப்ப எவ்வளோ பெரிய ஒரு பழமையானதா இருக்கணும். சமுத்திரத்துக்குள்ள மலை தொடர்கள்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மலை இருக்கிறது மட்டும் இல்லை, மலை தொடரே இருக்கு. எப்படி தென் மலை வடகிழக்கு அந்த வடமேற்கு தொடர் தென்மேற்கு தொடர்னு சொல்றோம் பாருங்க, அது மாதிரிலாம் இருக்கு சமுத்திரத்துல. அதுல மைனாக்கம்னு ஒரு மலை, அந்த மலை தான் ரொம்ப பெருசு. அதை கலப்பி விட அது பாதி வழியில இவரை தடுக்க வரதை பார்த்துட்டு இவர் என்னவோ இடைஞ்சல் பண்றதுன்னு நினைச்சுட்டு இருக்கார். ஆனா அது ஆஞ்சநேயர் ரெஸ்ட் எடுத்துன்னு போகணும்னு தான் சொன்னது. இவர் அப்புறம் அதை புரிஞ்சுட்டு அதுக்கு தொட்டு அதை விட்டுட்டா. சுரசேங்கிற ஒரு நாக மாதா, நாகர்களுடைய அம்மா, ஆணு வாயை பொழந்து நிற்கிறாள் பாதி சமுத்திரத்துல. என் வாயில பூந்துதான் நீ அண்ணன்ட போகணுங்கிறான். இவர் பறந்துட்டே இருக்கிற தேவை இத்தனையும் ஃப்ளைங்லேயே நடக்கிறது. அவர் சொன்னார், யார் வாயிலையுமே பூரக்கூடாதுன்னு தான் என்னோட சங்கல்பம் வாழ்க்கையில. உன் வாயில பூரணும்னு நீ சொல்றைய, என்னோட வரனே அதுதான். அவன் இந்த பாதையா போறவா எல்லாரும் என் வாயில பூந்துதான் போயாகும். அப்புறம் சின்னதா புகுந்து காது வழியா வெளியில வர ரொம்ப புத்திசாலி. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். சில பேருக்கு எப்ப வேலை புத்திசாலித்தனம் இருக்கும், எப்ப வேலை செய்யணுமோ அப்ப வேலை செய்யாது. அந்த இடத்துல விட்டுட்டு அப்புறம் கக்கூசில் போய் உட்காந்துனோடனே எல்லா யோசனையும் வரும். அது என்ன பிரயோஜனம்? அந்த க்ஷணத்துல ஸ்பாட்லன்னா நமக்கு வரணும். அது ஒருத்தரை பார்த்து, அது பாலபிரிவாழ்க்கை ரொம்ப புத்திசாலிது. ஒருத்தரை பார்த்தா 10 மாசம் முன்னாடி அவரோட எந்த ஸ்பீச் பேசினாரோ எதுல விட்டாரோ அதில் கண்டினியூ பண்ணுவார். 10 மாசம் கழிச்சு ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பார்க்கறார்? ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் தியானம். வித்யா யோகேன ரக்ஷியதே. ஆகாரத்துல சுத்தி வேணும், யோகாபியாசம் வேணும். யோகம்னு ஒன்னே தலைகீழ தமங்குத்தாடி மாதிரி நிற்கிறது மட்டும் இல்லை, மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் யோகம்னு பேர். ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த அபியாசம் இருக்கணும். ஆஞ்சநேய சுவாமி அஷ்ட சித்தி நவநிதிக்கே தாத்தா அசமரதீர்னு துளசிதாசருடைய ஹனுமான் சாலிசால சொல்லும்போது அவரை பூஜை பண்றவாளுக்கு அனிமாதி அஷ்ட சித்திகளை அவர் கொடுப்பார்னா அப்ப அவர் எப்படி இருக்கணும்? அடுத்தது சாயாகிராஹின்னு ஒரு ராட்சசி. அன்னைக்கு ஒரு ராட்சசி தான் இருந்தா, இப்ப அவா கையில அந்த ராட்சசி இருக்கா. யாரு? செல்போன் தான். போட்டோ எடுக்கிறோமே, நம்ம நிழலை தான் எடுக்கிறோம். அதுதான் சாயாகிராஹின்னு பேர். இப்படி ஒரு டெக்னாலஜி உண்டுன்னு இருக்கே சொல்றதே நம்ம சாஸ்திரம். இதை விட உயர்ந்த டெக்னாலஜியை சொல்றது அது இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. அது கிட்ட போயின்னு இருக்கோம். என்னன்னா ஒருத்தரோட நகம் தலைமுடி எடுத்தா அவ உருவத்தை வரையலாம்னு இருக்கு. அதை கொடுத்துட்டா போறோம். டெட் செல்ல வச்சுட்டு அதுல உள்ள டிஎன்ஏவை டிசைனை வச்சுட்டு அவ மேட்ச் பார்க்கிற பிறந்தாலும் இன்னைக்கு வந்திருக்கு. ரூபத்தையே கிரியேட் பண்ணலாம்னு இருக்கு. உருவத்தையே கிரியேட் பண்ணலாம்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. அந்த அளவுக்கு ரிசர்ச்சோட எண்டு சகஜமா இருந்திருக்கு. அந்த காலத்துல படம் வரைகிறதே இப்படிதான் வரைவா. ஒரு கேசம் ஒரு நகத்தை கொடுத்துட்டா படம் வரைஞ்சிருவான்னு இருக்கு. அவளை வதம் பண்ணினார், லங்கைக்கு போனார். லங்கைக்கு நகருக்குள்ள பிரவேசம் பண்றதே லங்கினின்னு கிராம தேவதை.
எல்லா கிராமத்துக்கும் தேவதை உண்டு. கிராமத்தை ரட்சிக்கிற தேவதைன்னு பேர். இன்னைக்கு இது வந்தாச்சு, பங்குனி மாதம் வந்துடுத்து. இப்படி இப்படி தமிழ்நாட்டை தாண்டிட்டே, இந்த மெட்ராஸை தாண்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கு ஊர் திருவிழா நடக்கும். இந்த சித்திரை வசந்த காலத்தில் தான் அந்த திருவிழா நடக்கும். கிராமத்துக்கு கிராமம் அந்த கிராம தேவதையை பூஜை பண்ணுவார்கள். அது மாதிரி லங்கினி அவள் வழிபட அவளை வதம் பண்ணிவிட்டு இடது காலை எடுத்து வச்சு சக்கரேத பாதம் சவ்யஞ்ச சத்ருணாம் சதுமூர்தனி அப்படின்னு ஸ்பஷ்டமாக இருக்கு சுந்தரகாண்டத்தில். இடது காலை எடுத்து வச்சு லங்கைக்குள்ளே போனார் அப்படின்னு பொதுவாக இப்படி குறிப்பிட்டு சொல்லுவான். லங்கைக்குள்ளே போனார்னு முடிச்சிருக்கலாம், இடது காலை எடுத்து வச்சு போனார்னு சொல்லுவானே. இது வேணும்னே இதை எதிர்மறையாக பேசுகிற மாதிரி தோணும். அப்படி இல்லை. பொதுவாக கிளாக் ஆன்டி கிளாக்னு சொல்கிறோமோன்னு நாம, இந்த ஆன்டி கிளாக்கும் நம்மக்கிட்ட உண்டு. இப்போ பெயர்ச்சி சொன்ன இந்த 4 நாள் இந்த ஹோமங்கள் நடக்கிறது, சனியும் பயிற்சி ஆறுது, குருவும் பயிற்சி ஆறுது. இது கிளாக் சிஸ்டத்தில். ராகுவும் பயிற்சி ஆறுது, கேத்துவும் பயிற்சி ஆறுது. இது ஆன்டி கிளாக் சிஸ்டத்தில். அப்போ ரெண்டையுமே காமிக்கிறது நம்ம சாஸ்திரங்கள். 2 வகையான சுழற்சி இருக்குன்னு. இந்த வலது கால் எடுத்து வைக்கிறதுக்கும் இடது கால் எடுத்து வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், எங்கே வைக்கணும்? மங்களமான காரியங்களுக்கு பொறுத்தே வலது கால் எடுத்து வச்சு போகணும். சண்டைக்கு போகும்போது இடது கால் எடுத்து வச்சு தான் போகணும். இது நம்ம சாஸ்திரம். இதை பார்த்து தான் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது லெஃப்ட் ரைட்டுன்னு. ரைட் லெஃப்ட்னு சொல்லாமல் லெஃப்ட் ரைட்னு சொன்னாம தெரியல. அந்த சண்டைக்கு போகிற சமயத்தில் இடது கால் எடுத்து வச்சு தான் போகணும் அப்படின்னு உள்ளே போனார். ஒரு பூனையினுடைய சின்ன வடிவம் அளவுக்கு தன் உருவத்தை மாற்றிட்டு, பூனை மாதிரி தான், மேக்சிமம் பூனை லெவலில் தான். ஏன் பூனையை சொல்கிறோம்னா 2 காரணத்தினால, 3 காரணத்தினால. பூனை நடந்தால் சத்தம் வராது. பாக்கி எந்த மிருகம்னா, பாம்பு அசைஞ்சா கூட சத்தம் வரும். பாம்போட இது இருக்கு பதிலா, அதுக்கு கூட சத்தம் வரும். பூனை அசைஞ்சா சத்தம் வராது நடந்தா. அதனால தான் பூனை மாதிரி வந்துட்டு போகிறாம்பா இந்த காலத்தில். 2வது, கேச்சித்திவா ததாராத்திரோ பிராணின ஸ்துல்ய திருஷ்டயா அப்படின்னு தேவி மகாத்மியம் 1 அத்தியாயத்தில் வரும். சிலதுக்கு பகல்ல கண்ணு தெரியும், சில உயிரினங்களுக்கு ராத்திரியில கண்ணு நன்னா தெரியும். சிலதுக்கு பகல்ல தெரியாது, சிலதுக்கு ராத்திரியில தெரியாது. இந்த பூனை இருக்கு பாருங்க, பூனைன்னா பூனை குரூப், அது புலி பரியந்தம். இதுக்கு 2 வேளையும் நன்னா தெரியும் கண்ணு. 3வது, இதுக்கு ஃப்ரீ லைசன்ஸ், எங்க வேணாலும் போகலாம். சிவங்கோவில்ல லிங்கத்து மேல தாவி குதிச்சு அண்ணண்ட பக்கம் பாயும் எலியை பிடிக்கிறதுக்கு. அர்ச்சகர் பேசாம பார்த்துட்டே இருப்பார். இதே நாய் ஒன்று துவஜஸ்தம்பத்துக்கிட்ட வந்துடுதுன்னா உடனே புண்ணியாவாசனம் பண்ணணும்னு இருக்கு. பூனைக்கு அந்த இது கிடையாது, எங்க வேணாலும் போகலாம்ங்கிற ஒரு சுதந்திரம் உண்டு. இதெல்லாம் பல காரணத்தினால இவர் பூனை என்ன யோஜனை பண்ணி தான் செய்யணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். சாஸ்திரங்கள்ல அபூர்வமா ஒரு விஷயம் சொல்றது, யோஜனை பண்ணாம எந்த 2 தப்பு பண்ணினா வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடும். யோஜனை பண்ணாம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, யோஜனை பண்ண காரியத்தை செய்யாம விடக்கூடாது. இந்த 2 தப்பும் பண்ணக்கூடாது. இவர் உள்ள போய் பல இடங்கள்ல தேடி கடைசியில் ராவணன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற மண்டோதரியை பார்த்து இவள் தானோ சீத்தை, ஏன்னா அந்த அளவுக்கு லட்சணமா இருக்காள் அவள். அப்புறம் அவள் சீத்தையா இருக்க மாட்டாள்னு நினைச்சா. சீதைக்கு ஒன்றும் போட்டோலாம் கொடுக்கல ராமர், 3 அடையாளம் சொல்லியிருக்கார். ரூப யௌவன சம்பதா, நல்ல அழகா இருப்பாள். யௌவனம் டீன் ஏஜா இருப்பாள், சின்ன வயசா இருப்பாள். இது 2 எல்லாருக்கும் தெரியும். 3வது ஒரு விஷயம் சொல்றார், சம்பதான், பாத்திவிரத்திய சம்பத்துன்னு. அப்படின்னு நான் என்ன தெரியும்,
முகத்தை பார்த்தாலே லட்சணமா பதிவிரதைன்னு தெரியும். அழகே ரெண்டு வகை உண்டு. மனசை சாந்தப்படுத்துகிற அழகும் உண்டு, உணர்ச்சிகளை தூண்டுற அழகும் உண்டு. பார்த்தாலே தெய்வீகமான அழகுக்கு தான் லட்சணம்னு பேர். அந்த லட்சணம் இருக்கணும். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த கல்யாணத்துலலாம் எத்தனையோ வகையாக ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறது, எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த ஃபோட்டோலெல்லாமும் பாருங்க, ஸ்ரீமங்கல்ய தாரணமாகி அந்த 9 கஜத்தை கட்டி நிற்கிற சமயத்தில் எடுத்த ஃபோட்டோவையும் பாருங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும். இதெல்லாம் பார்த்தா நம்மாத்து பொண்ணு, நம்மாத்து குழந்தை அப்படிங்கிறது நன்னா தெரியும். அதை பார்த்த உடனே இது என்ன கற்பகாம்பாளா இல்லை காமாட்சியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த லட்சணம் இருக்கிறதெல்லாம் அந்த பாத்தியவிரத்தியத்துக்கு தான் சம்பத்துன்னு பேர். அதை தான் இங்கே பகவான் அடையாளமாக சொன்னது. அதை தான் அடையாளமாக எடுத்துக்கிறார்கள். இந்த மூணையுமே எடுத்துக்கிறார். முதல்ல ரூபம். என்னதான் ரூபமாக இருந்தாலும் தலையை வாரிக்கணும், முகத்தை அலம்பிக்கணும், ஒரு பொட்டு விட்டுக்கணும். இதெல்லாம் நன்னா செஞ்சுன்னு இருக்கா. ராத்திரி படுத்துக்கிறதேவே ஃபுல் மேக்கப்போட படுத்துன்னு இருக்காவ. அதுலேருந்தே இவ சீதை இல்லை. ஏன்னா ஒரு கணவனை விட்டு பிரிஞ்ச பெண்ணுக்கு அலங்காரத்தில் புத்தி போகாது. ஏன்னா இந்த அலங்காரத்தை பார்த்து சந்தோஷப்படுறவன் அவன்தான். இன்னி பரியந்தம் அந்த ஜீன்ல அது மாறல்லேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்னதான் உரிமை அதெல்லாம் அது தனி விஷயம். அந்த ஸ்திரீத்துவம் நம்ம தேசத்தோடது எவ்வளோ மதிப்பானதுங்கிறதுக்கு சொல்றேன். கல்யாணமான உடனே சர்வாலங்கார பூஷிதியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மனைவி கிளம்பும் போது ட்ரெஸ் பண்ணிக்க உள்ள போயிட்டு திரும்பி வரத்துக்கு ஸ்ரீரங்கம் சொர்க்கவாத கதவு மாதிரி அது எப்போ திறக்கும்னு தெரியாது. 5 மணிக்கு ஃபங்க்ஷன்னா 7 மணிக்கு தான் வெளியில் வருவோம். வந்தா முதல்ல இவன் எள்ளும் கொள்ளுமா வெடிச்சுன்னு இருப்பான். மணி ஆயிடுத்து, டிராஃபிக் வேற போகிறது, அப்படி இப்படின்னு அந்த சிந்தனையே கொஞ்சம் கூட இருக்காது. வெளியில் வந்த அந்த பஞ்சுவாலிட்டிலாம் ரொம்ப அவசியம். இது மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்குற மாதிரி நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்லவன். இல்லை எனக்குன்னா 2 மணி நேரம் மேக்கப், அப்போ நீ 3 மணிக்கே எழுந்துக்கோ. 4 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும்னா எழுந்துக்க வேண்டியதான். அந்த டைமிங் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். வெளியில் வந்த உடனே அந்த பெண்ணு சொல்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமோ? நான் பண்ணிட்டு இருக்கிற அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு யாரை பார்த்து கேட்குறாள்? கணவனை பார்த்து தான் கேட்குறாள். ஏன்னா இதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியவன் அவன்தான் அப்படிங்கிறதுக்காக. அது இன்னும் மாறவே இல்லை. இதில் ஏதாவது நல்லது இருந்தா சொல்கிறாளோ இல்லையோ, குறை இருந்ததுன்னா தொலைஞ்சான். யாராவது வெளிக்காரா பார்த்து சொல்லிட்டான்னா அப்போ நீங்கள் என்ன பார்க்குறேன், ஏன் முன்னாடி சொல்லலை கேட்குறாளோ? என்னை பார்க்குறது அவ்வளோதானா? இதெல்லாம் நியாயம் அது. ஏன்னா அந்த ஸ்திரீ, ஒரு ஆணுக்கு இந்த மனோபாவம் இருக்கான்னு தெரியாது. ஸ்திரீக்களுக்கு அந்த மனோபாவம் மாறவே இல்லைங்கிறதுக்காக சொல்லவர். அப்போ அலங்காரமே கணவன் இருக்கிறதே பண்ணிக்கணும்னு தான் விரும்புவாள். கணவனோட வெளியில் போகிறதே பண்ணிக்கணும்னு தான் விரும்புவாள் இன்றளவு. அதனால இவன் நன்ன அலங்காரம் பண்ணிக்கிறதுனால சீதை இல்லை. யௌவனம்ங்கிற அந்த சின்ன வயசு சாப்பிட்டதுனால தான் வரும். 10 மாதம் ராமரை விட்டு பிரிஞ்சு 10 மாதம். 10 மாசத்துல இவ்வளோ புஷ்டியாக இருக்கான்னா அது சீதை கிடையாது. ஏன்னா கணவன் இல்லாத போது ஒரு மனைவிக்கு பெருசாக ருச்சி இருக்காது சாப்பாட்டு. இன்னைக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது, அது பேர் தின்னுட்டு வந்துடுறது. நான் சொல்கிற காலத்தில் கேட்டேல்லாம் அப்பா ஊரில் இல்லைன்னா நல்ல சமையலே கிடைக்காது. நீ மோர் குழம்பு வைக்கலையா, பொரிச்ச குழம்பு வைக்கலையா, அதை பண்ணலையா இதை பண்ணலையான்னா அப்பா அவர்கிட்ட வைக்கிறேன். அப்பா ஊரில் இல்லைடா, அப்பா வந்தப்புறம் சேர்ந்து பண்ணலாம் அப்படி. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை. இதுக்காக சொல்ல வர. ஏதோ 1-2 குழந்தைகளுக்கு பண்ணி கொடுப்பா, பெருசாக கொண்டாடுற மாதிரி பண்ண மாட்டான். இப்போ அவன் கிளம்பினப்புறம் தான் கொண்டாட்டமே வீட்டில். அதனாலேயே இவ சீதை இல்லை. இதெல்லாம் நான் ஒரு ஹாஸ்யத்துக்காக சொல்கிறது. இதுதான் முக்கிய காரணம். பதிவிரதைன்னு சொன்னால் இன்னொருத்தன் பக்கத்தில் படுப்பலான்னு. நராமே நவியுக்தா சா ஸ்பத்துமர்கசி பாமினி நபோக்
அந்த அந்த 24 மணி நேரமும் அந்த செக்யூரிட்டி உணர்ச்சி ஓடிண்டே இருக்கு. உடம்புல இன்னொருத்தர் மேல தூக்கத்துல பட்டா கூட தெரியாதா, பார்த்தா கூட தெரியாதா. இவ பக்கத்துல அப்படி துணிச்சலா படுத்துப்பல. இது யாரோ பதிவிரத்தை, இது சீதை இல்லை, வேற யாரோ ஒரு பதிவிரத்தை. ஒரு காலத்துல இதெல்லாம் நம்ம தேசத்துல இருந்தது. உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். பஸ்ஸிலேயே இது பெண்கள் சீட்டுன்னு போட்டிருப்பா. யாராவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்லாம்? இந்த கதையில உட்காந்துக்கிறமோனோ இதுலயே பிரிச்சு தான் உட்காந்துப்பா. சினிமா கொட்டாலேயே அப்படிதான், பெண்களுக்கு தனி பக்கம், ஆண்களுக்கு தனி பக்கம். டென்ட் கொட்டாயில எல்லாம் பார்த்தேன். இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு குட்டிச்சரு பண்ணிட்டோம். அப்ப பெண்களை ஒதுக்கிறதா அர்த்தம் இல்லாது, சேஃப்டி பண்றதா அர்த்தம். அது ஃப்ரீயா இருக்கணும்னா இது மாதிரி இருந்தா தான் ஃப்ரீயா இருக்க முடியும். இதுலயே 2 வகையா இருக்கு. இது உயர்வு நிலையில அடைஞ்ச மனோபாவத்தை காண்பிக்கிற விஷயம். இது நான் அதுக்கு பேசி முன்னே மணியை எடுத்து இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுவேனா, ஏன் ஸ்திரீகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன். அந்த பாவம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த காலத்தில் ரெட்டைப்பழம் சாப்பிடக்கூடாதும்பா, தெரியுமா? ரெட்டைப்பழம் சாப்பிடாது. ஏன்? இதே விஷயம். அந்த அண்டம் ஒன்றை தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது 3-4 அணுவை அக்செப்ட் பண்ணினதுன்னா அந்த கர்ப்பமே செதஞ்சு போயிடும். அந்த அண்டம் இருக்கு பத்தியில, இது பாவத்திலேருந்து வருது. இது பாவத்திலேருந்து வர விஷயம். இது மாதிரி 1000 சொல்ல முடியும். நம்ம சாஸ்திரங்கள்லாம் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி பேசின விஷயத்தைங்க. எண்ணம் தானே எல்லாமே. காரணத்தில் என்ன இருக்கோ அதுதான் காரியத்தில் இருக்கும். தங்கத்தினால ஒரு சாமான் பண்ணினா அந்த சாமான்ல என்ன இருக்கும்? அதேதான். எண்ணம்தான் பேச்சா வர்றது, எண்ணம்தான் செயலா வாழ்க்கையா வர்றது. எத்தி மனசா தியாயதி தத் வாச்சா வததி தத் கர்மனா கரோதி. திரும்பி உள்ள போறதவே இப்படிதான் போயிடும். அது உடம்பு அழிஞ்சாலும் சப்தம் அழியாது, சப்தம் அழிஞ்சாலும் எண்ணம் அழியாது. வாசனா சரீரம்னு பேர். அது ரொம்ப டீப்பான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்றது. அப்புறம் தேடின்னு வரதே அசோகவனத்தை பார்த்தா, அதுக்கு முன்னாடி சீதை கண்ணுல படல அப்படின்னு ஒன்று ஒரு வருத்தம் வந்தது அவருக்கு. நாம சீதை இல்லைன்னு சொன்னா அந்த குரங்குகள்லாம் தாங்காதே, ஏன் நம்ம கண்ணில் சீதை படலை, சம்பாதி இருக்குன்னு சொன்னதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை நமஸ்காரம் பண்றார் தெய்வங்களுக்கு. நமஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கனே. அபூர்வமான ஸ்லோகம் இது. இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சா பிரமிச்சு போவேன். ராமாய சலக்ஷ்மணாய. 2 நாள் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், லக்ஷ்மணன் இல்லாத ராமர் கிடையாதுன்னு. இந்த செட்டு பிரிக்கிறதவே ராமாய லக்ஷ்மணாயன்னு சேர்ந்து தான் பிரிக்கிறார். சலக்ஷ்மணாய தேவியை தஸ்யை, சீதையை தனியா பிரிக்கிறார். ஜனகாத்மஜாயி, இது முதல் ஸ்லோகம். அடுத்தது ருத்ர இந்திர யம அனிலேபியா சந்திர அர்க்க மருத்கனேபியா. ருத்ரம்னா ஏகாதச ருத்ரர்கள். ருத்ரன் ஒத்தர் மட்டும் இல்லை, பொதுவா 33 கோடி தேவதைகள்னு சொல்லுவோமோனோ. தேவதைகளுடைய சென்சஸ் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ? 3 பக்கத்தில் 0 0 0 7 0 அப்படி அர்த்தம் இல்லை. 33 குரூப்னு அர்த்தம். द्वादश आदित्या एकादश रुद्रा. अष्टवसुक्कल. वसु वसु रुद्र आदित्या. वसुनु ஒரு குரூப், ருத்ரர்கள்னு ஒரு குரூப், ஆதித்யர்கள்னு ஒரு குரூப். இதுக்குள்ள தான் எல்லா தெய்வங்களுமே வரும். இந்த வசுங்கிற குரூப்ல இருக்கிறவா 8 பேர் குரூப். ருத்ரங்கிறதுல 11 பேர் அவா. ஆதித்யர்கள்ங்கிறதுல 12 பேர். இது நல்ல காரியத்துக்கு இந்த விஷயம் இல்லை, ஸ்ரார்த்தத்துக்கு கூட வசுருத்ராதித்யால தான் சொல்லுவோம்.
சிரார்த்தம் பண்ணுறதை கூட நம்ம வசுருத்ராதித்யால் வசுருத்ராதித்யால் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது ஒரு செக்ஷன். இது தேவதைகளுக்குள்ள இந்த நிலையில தான் இருக்கா தேவதைகள்லாம். இந்த மூணையும் கூட்டினா எவ்வளோ வருது? 33. 33 கோடி தேவதைகள் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் நாலெட்டு திருப்பி நம்ம கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக இத்தனையும் சொல்கிறேன் நான். ஏன்னா நடுப்பில் ஒரு 600 வருஷம் மிஸ் பண்ணிட்டோம். முகமதியர்களுடைய படையெடுப்பு, கிறிஸ்துவர்களுடைய படையெடுப்புனால எஜுகேஷன் சிஸ்டம்லாம் மாறி போயிடுது. இப்போ எல்லாம் சரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எஜுகேஷனை நாம் எடுத்துக்கணுமா வேண்டாமா? எவனோ பிச்சைக்காரன் போட்டது நமக்கு என்னது? நம்மக்கிட்டேருந்து எடுத்து நம்மக்கிட்டேயே திருப்பூர்லேருந்து போன பனியன் திருப்பி அமெரிக்கா சீலோட வரா மாதிரி நம்மக்கிட்டேருந்து வாங்கி நம்மக்கிட்டேயே எஜுகேஷன் சிஸ்டத்தை கொடுக்குறாமோ. நாம் கொடுக்கலாம் சிலபஸ் அவனுக்கு. அது மாதிரி தான் நம்மளோட அமைப்பு. அதுக்கு தான் திருப்பி அந்த விஷயத்தெல்லாம் போகிற போக்கில் நான் பதிவு பண்ணிட்டு போகிறேன். கதைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை சொல்கிறாருன்னு நினச்சிட வேண்டாம். ருத்ர இந்திர, இந்திரன் முக்கியமானவன். யமன் எல்லாருக்கும் தெரியும். அனிலேபியா அக்னி, அக்னி பகவான். சந்திரன் அர்க்கன், அர்க்கன்னா சூரியன். சந்திரா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா, சப்த மருத்துக்கள். அதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்ப வார்த்தையை சொல்றேன் நான். பாகவதத்தில் இருக்கு. தேவத கணங்கள்ல உள்ளவா தான் அவளும், ஒரு குரூப்ல உள்ளவா. இவர்கள் எல்லாருக்கும் நமஸ்கார். இதெல்லாம் நமக்கு பூஜையில் உண்டு. ஷஷ்டத்து பூர்த்தியில இந்த பூஜை எல்லாம் உண்டு. நாம என்ன பண்ணினாலும் ஆவாகனம் பண்றதை இவாளெல்லாம் பண்ணி தான் பண்ணணும். அஷ்டதிக் பாலகர்கள், சப்த தினங்கள், ஆயுர் தேவதை, பிரம்ம விஷ்ணு ருத்ரால், நீங்கள் என்ன கலசம் பண்ணாலும் இதெல்லாம் உண்டு. பெருமா கோவில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் இதெல்லாம் உண்டு. சிவன் கோவில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் இதெல்லாம் உண்டு. உங்கள் ஆத்துல ஒரு சின்ன காரியங்கள்லாமும் இதெல்லாம் உண்டு. இதுக்கு ஆகுதியாவது உண்டு. இதெல்லாம் ஒரு ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் கொண்டு வரார். அதுக்காக சொல்கிறேன். இதை சொன்னாலே எல்லா தெய்வங்களுக்கும் மேக்சிமம் நாம் நமஸ்காரம் பண்ணினா மாதிரி. இந்த ஸ்லோகத்தை சொன்னால் அத்தனை தெய்வங்களுக்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணணும். ஒரு ஸ்லோகம் உண்டாசானார். இந்த ஸ்லோகம் இருக்கு. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ஜதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யஹ. மேலே பார்த்தா அசோகவனம் தெரிய, உள்ள போக சிம்சுபா விருட்சம்னு பேர். அதனுடைய அடியில் சீதை இருக்கிறத பார்த்தால் ராட்சசீபி சமாவிருத்தாம்னு. அப்பதான் நினைக்கிறாள் இவள் தான் அந்த சீதை. ராமனால் தேடப்படுகின்ற சீதை இவள் தான். இவளுக்காக தான் இத்தனை காரியம் நடந்தது. வாலிவதம், சுக்ரீவ பட்டாபிஷேகம் முதலிய காரியங்கள் நடந்து வானரங்கள்லாம் திக்கு திக்கா அலையிறதெல்லாம் இந்த ஒரு பெண்ணுக்காக. அந்த பெண்ணை நாம பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னு ராமரையும் சீதையும் மனசுனால சேர்த்து வைக்கிற சமயத்தில் ராவணன் வந்துட்டான். செத்த முன்னாடி பெட்ரூம்ல பார்த்துருந்தார் அவர். இப்ப அவன் எழுந்து வரான். பொதுவாக ராவணனுக்கு பகல்ல தான் 10 தலை இருக்கும், நைட்ல ஒரு தலை தான் இருக்கும். இதுக்கு காமகமான சரீரம்னு பேர். அவன் நினைச்சபடி அதை எடுத்துக்க முடியும். ரொம்ப பேருக்கு இதெல்லாம் புரியாது. அதை புரியாதுன்னா நம்பணும்னு சொல்லலை, அது நமக்கு புரியாத விஷயத்தை சொல்றதே. அது எப்படிங்கிறத ரிசர்ச்சுக்கு போகணும். நாம் பின்னாடி ராவண வதத்தும் போது இந்த 10 தலையை பகவான் அறுத்து தள்ளுறான். எத்தனை தடவை தலையை வெற்றார் தெரியுமோ? ராவணனுக்கு 100 தடவை தலையை வெற்றார். சிரமேக சதம் சின்னம் அப்படிங்கிறார் வால்மீகி. 100 தடவை தலையை வெட்டி போட்டாலும் திருப்பி தலை முளைச்சுடுறது. இது இயற்கையில ஒரு இடத்துல இருக்கு. ஒரு கிளையை ஒடிச்சா அந்த இடத்துல மறதே. இப்ப நமக்கு கையை ஒடிச்சா கை போச்சு அதோட. ஒரு மரத்தோட கிளையை ஒடிச்சா, பள்ளியோட வாழை அறுத்தா, அப்ப நம்ம கிட்டயும் அந்த ஜீன் இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல. ஏன்னா எல்லாமாயிதானே நாம வந்திருக்கோம். மனிதன்னா மனிதன் மட்டும் இல்லை, எல்லா பரிணாம வளர்ச்சியும் தாண்டி தானே நாம வந்திருக்கோம். எங்கேயாவது ஒரு இடத்துல தொட்டா அதை தூண்டி விட முடியும். அதுக்காக சொல்ல வரேன். இவெல்லாம் வரன் வாங்கி அதை வாங்கின்னு வந்திருப்பா தவம் பண்ணி. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரியா இருக்கும். பகல்ல 10 தலை இருக்கும், ராத்திரியில ஒரு தலை தான் இருக்கும். அந்த ஒரு தலையோட வராமோ
அவனை பார்த்துட்டு சீதை உடம்பெல்லாம் மூடிக்கிறான். அன்றைக்கி கொண்டு வச்சுட்டோன்னு 10 மாதம் கழிச்சு இப்போ தான் வரான். சீதையை பார்த்து, நீ என்ன தீர்மானம் பண்ணின? என் விருப்பத்துக்கு இணங்கி தான் ஆகணும், உன்னை நான் அப்படி வச்சுப்பேன் இப்படி வச்சுப்பேன்லாம் சொல்ல, நீ என்ன பண்ணினாலும் என் மனசை மாற்ற முடியாதுன்னாள் சீதை. அதனால் நீ உன் மனைவி பக்கம் மனசை திருப்பிக்கோ, நான் ராமனை தவிர இன்னொருத்தரை நான் மனசனால கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று அங்கே உள்ள ராட்சசிகள் எல்லாம் கூப்பிட்டு, இன்னும் 2 மாதம் டைம் தரேன், என் இஷ்டத்துக்கு நீ மனசை மாற்றிக்கலன்னா 61வது நாள் கார்த்தால டிஃபனே நீந்தான்னா உன்னை வெட்டி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ராட்சசிகள்கிட்டையும் சொல்லிட்டு போக ராட்சசிகள்லாம் ரொம்ப படுத்தி எடுக்க திருச்சட்டைங்கிற ராட்சசி சமாதானப்படுத்தி, இதெல்லாம் ராத்திரியில் நடக்கிற காரியம், எல்லாத்தையும் ஒரு மரத்தில் ஒளிஞ்சுன்னு ஆஞ்சநேயர் பார்க்குறார். கார்த்தால ஒரு 3:45 4 மணி ஆனோடனே அதுக்கெல்லாம் தூக்கம் வந்துடும். ஏன்னா அது ராத்திரியில் முழிச்சுட்டு பகலில் தூங்குறவா, நிஷாச்சரால்னு பேரவாளுக்கு. நிஷினா இரவு, இரவில் முழிச்சுட்டு பகலில் தூங்குறவாள்லாம் உண்டானாள். ஐடி கம்பெனிக்காரா இருக்காளே அந்த ராட்சசாலெல்லாம் நேராக பார்க்கலாம். நீங்கள் சந்தி கிடையாது, மந்தி கிடையாது, தின்னுடுறான். ஆனால் தூங்குறானே தவிர கரெக்டாக 6 மணிக்கு காப்பியை குடிச்சுட்றான், 9 மணிக்கு டிஃபனை சாப்பிட்றான், 12 மணிக்கு சோத்தை தின்னுட்டு தூங்குறான். எப்படி நாசமாக்கிறதுக்குன்னே வந்துருக்கு, மனித வாழ்க்கையை நாசமாக்கிறதுக்குன்னு வந்துருக்கு. பணம் அவசியம்தான். கண்ணை விற்றா ஒருத்தர் சித்திரம் வாங்குவான், கண்ணை விற்று ஒருத்தர் சித்திரம் வாங்குவாள. அதான் இதை நான் சொல்லலை, டிசிஎஸ் ராமதுரை சொன்னார். சேங்காலிபுரம் தான் அவர் அந்த மாமாக்கு. இந்த ஐடி பிராமணாளுக்கு ஒரு வரப்பிரசாதம், பிராமண சமூகத்தை அழிக்க வந்த அசுரன்னா, பிராமண தர்மத்தை பிராமணாளுக்கு வரப்பிரசாதம். ஏன்னா எல்லா செக்டரையும் மூடி வேலை இல்லைன்னு சொல்ற சமயத்தில் ஐடி ஓப்பன் ஆச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, இவன் கவர்மெண்ட்ல வேலை கிடையாதுன்னா அதில் கிடையாதுன்னா இதில் கிடையாதுன்னா பிரைவேட்ல கிடையாதுன்னா எல்லாத்துலேயும் பர்சன்டேஜை கொண்டு வந்தான். ஐடியில் 1% கிடையாது. இங்கே புத்தி இருந்தால் தான் வேலை செய்யலாம், இல்லைன்னா பெஞ்சில் உட்காந்து வச்சுருவா. பெஞ்சின்னு உடனே ஸ்கூல் மாதிரி தான். ஒரு நாள் கார்த்தால ஆற்றுக்கு போயிட்டு வா, முன்னாடி பின்னாடியே கிடையாது. இது வரப்பிரசாதம். ஆனால் பிராமண தர்மம் சர்வநாசமாகி, அப்படிதான் சொல்லணும். பெரும்பாலும் எல்லாரையும் நான் சொல்லலை, பெரும்பாலும் அதை புரிஞ்சுன்னு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக சொல்ல வரேன். முந்தானா கூட பெரியவா அதை பற்றி கவலைப்பட்டார். ஏதாவது ஒரு தொழில் செய்யாமல் இருக்க முடியாது, அதே சமயம் நம்ம சுபாவத்தை இழக்கிற மாதிரி நாம் தொழில் செய்யக்கூடாதுன்னு. இந்த பரமாச்சாரியாலும் அந்த காலத்தில் பேசும்போது, நீ கார்த்தால ஒரு 10-11 மணி பரியந்தம் உன்னோட அனுஷ்டானங்களை கெடுக்காத விருத்தியை தேர்ந்தெடுங்கிறார். இந்த திருவல்லிக்கேணி ஸ்பீச்சில் சொல்லும்போது 10-11 மணி பரியந்தம் உன்னோட தர்மங்களை நீ செய்கிற மாதிரி, சுதந்திரம் இருக்கிற மாதிரி. அப்படிலாம் உண்டான ஆடிட்டர் அப்படிதான், வக்கீல் அப்படிதான், இவெல்லாமே அப்படிதான். நம்ம தர்மத்தை செஞ்சுட்டு போகலாம். அது மாதிரி டீச்சிங் எல்லாமே அப்படிதான். 10 மணிக்கு மேலே தான் ஸ்கூல் அந்த காலத்தில். இவர் அவர்கள்லாம் தூங்க போனதுக்கு அப்புறம் சீதை உயிரை விடணும்னு அவளுக்கு தோணினது. இத்தனை நாளாக வராத எண்ணம் இப்போ ஏன் வந்ததுன்னா, ராமனை பற்றி குறைவா சொன்னதுனாலையும் இவன் காலகெடு விதிச்சுட்டு போனதுனாலையும். 2 மாசத்துல கழிச்சு இவன் உயிரை எடுப்பேங்கிறான். இந்த உயிருக்கு சொந்த ஓனர் ராமர் தான், இவன் இல்லை. இவன் யார் நம்ம உயிரை எடுக்கிறது? அதனால் நாமே உயிரை விட்டுருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறதே தான் ஆஞ்சநேயர் ராமாயணன் சொல்றார். ராமாயணன் சொன்னோடனே திரும்பி பார்க்கிறார். இந்த சப்தம் எங்கேருந்து வருதுன்னு புரியல, ஆனால் சப்தம் வருது. அப்புறம் பார்த்தா ஜலம் சொட்டுறது. அந்த ஜலத்தை பிடிச்சின்னு போனால் ஆஞ்சநேயர் இப்படி கையை கூப்பின்னு கண்ணீர் விட்டுன்னு ராமாயணன் சொல்ல, சீதை பார்த்தாள்னு உடனே இறங்கி வர அவளுக்கு நம்புறதா நம்பாமல் இருக்கிறதான்னு புரியல. இது கனவு அப்படின்னு சொல்ல முடியாது, முழிச்சுன்னு தான் இருக்கும். அது ராமாயணம் எப்படி. உடனே ஆஞ்சநேயர் கேட்கிறாள், நீங்க யாரு? அம்மா, இந்திரனை விட்டு இந்திரனோட மனைவி இந்திராணியா, வசிஷ்டரோட மனைவி அருந்ததியா,
ராமனை விட்டு பிரிஞ்ச சீதையா. கானு பத்ம பலாசாட்சி கிளிஷ்ட கௌசேய வாசினி. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வர்ணிக்கிறார் சீதையோட அழகை பத்தி. ஆஞ்சநேயரும் ராவணனும் சீதையை முதல்ல பார்க்கறதே அவெல்லாம் வர்ணிச்சதை விட 100 மடங்கு இவன் அழகா இருக்கிறத பார்த்துட்டு அசடோனும் இவன் பைத்தியமோனோ, அதனால தன் மனசுல உள்ளத்தை அடக்க முடியாம பேசுறான். இவ்வளோ அழகா இருக்கே, இவ்வளோ அழகா இருக்கே அப்படிலாம் சொன்னான். அந்த வார்த்தைகளை தான் ஆஞ்சநேயரும் உபயோகப்படுத்துறார். 2 பேரும் உபயோகப்படுத்துறது அழகா இருக்கேங்கிற வார்த்தைய. ஆனா பாவத்துல வித்தியாசம். இப்ப சத்தமினாடி சொன்ன அலங்காரம் பண்ணின்னு வெளியில வருவல் மனைவி வந்த உடனே கணவனை பார்த்து எப்படி இருக்கு அப்படின்ன உடனே பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்றான். 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய அம்மாவை பார்த்துட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கேங்கிறது. 2 பேரும் ஒரே வார்த்தையை தான் உபயோகப்படுத்தினாலும் 2 பேருடைய எண்ணமும் ஒன்னா இருக்குமா? கணவன் சொல்ற மாதிரி எண்ணத்தோட ராவணன் சொன்னா, குழந்தை சொல்ற மாதிரி எண்ணத்தோட ஆஞ்சநேயர் சொன்னார். ரொம்ப அழகா இருக்கேலேம்மா நீங்க, இங்க யார், ஏன் இப்படி இருக்கேங்க, மரத்து கலையை பிடிச்சுன்னு ஏன் நிற்கிறேன்? சீதை தன்னை அறிமுகப்படுத்தின்றால், சுனுஷா தசரதஸ்யாகம் சத்ருஜைன்ய பிரமாதினம் துகிதா ஜனகஸ்யாகம். நான் தசரதனோட மாட்டு பொண்ணு, ஜனகனோட பெண்ணு, ராமரோட மனைவின்னு. இதுக்கெல்லாம் இன்னைக்கு அத்தனை ஆர்கியூமெண்ட். அது என்ன கல்யாணம் ஆச்சுன்னா என்ன பொம்மநாட்டி என்ன அடிமையா? சாஸ்திரம் பிரமாணந்தே காரியம் வியவஸ்திதம். சரி, கல்யாணம் ஆச்சுன்னா கோத்திரம் மாறுறதோனும், கல்யாணம் ஆச்சுன்னா குலதெய்வம் மாறுறதோனும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறல பண்ணிக்கலையா? அதுதான் இந்த கேள்வி. அது புரிஞ்ச வாழ்க்கை இது புரியும். அப்போ ஐடென்டிஃபிகேஷனுக்கு அட்ரஸ் சொல்கிறதே புக்காத்தை சொல்லிட்டு தான் பிறந்தாத்த சொல்லணும். எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு அதை ஆரம்பிச்சுடுவேன். அதெல்லாம் அப்புறம். இது என்ன கோத்திரம், என்ன வம்சம், இதைத்தான் சொல்லணும். இதுதான் அங்கே நிற்கும். சாஸ்திரத்துக்கு அதுதான் நிற்கும். நான் சொல்கிறதெல்லாம் இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனில் சிலதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏற்றுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏற்று அதன்படி நடக்க முடியாதுன்னு அர்த்தம். இது நிரந்தரம் இல்லை இந்த வாழ்க்கை. எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நேற்று ராத்திரி ட்ரம்ப் சொன்னதுக்கே அப்படியே ஆடி நிற்கிறது லோகமே. என்ன ஆக போகிறதோ? அவன் ஒன்றும் பெரிய பிரம்மா இல்லை, அவன் சிருஷ்டிக்கிறவன் இல்லை. நம்மளை பொறுத்த பிறந்த நாம் பரஜீவனம் கிடையாது. இன்னொருத்தரை நம்பி நம்ம பாரத தேசமே கிடையாது. நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நாம நம்மளை நம்பி உள்ளவாதான். ஆனால் வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறுங்கிறதுக்காக சொல்லவர். இது நிரந்தரம் கிடையாது. நம்ம சிஸ்டப்படி வாழறதே உள்ள சந்தோஷம் இப்போ இல்லையே. சுதந்திரம்ங்கிற பேரில் எல்லாத்தையும் இழந்துட்டுனா நிற்கிறோம். நாம் குட்டிச்சவராப்படுத்தி திக்கு திக்குன்னு எப்போ பாரு பயம், நிம்மதியின்மை, கவலை. இதுக்கெல்லாம் அடையாளம் வியாதிகள். எங்கே பாரு யாரை கேட்டாலும் சுகர், யாரை கேட்டாலும் பிபி. ஒரு காலத்தில் மனசுன்னு ஒன்று கிடையாதுன்னு சொன்ன டாக்டர் இப்போ ஸ்ட்ரெஸ் தான் எல்லாத்துக்கும் மூல காரணங்கிறான். மனசுன்னே ஒன்று கிடையாது சயின்ஸில் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் தான் மூல காரணங்கிறான். இனிமேல் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் ஒத்துப்பா. முக்கிய விஷயம் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது, கல்யாணமானால் அப்படியே மாறுடும் எல்லாம். அதனால சீதை அந்த அட்ரஸை வாசித்தால் உடனே ஆஞ்சநேய சுவாமி கிட்டக்க வந்தார்னு உடனே, நீ ராவணனா குரங்கு வேஷம் போட்டு வந்திருக்கியான்னா, நான் ராமதூதன் தான்னு சொல்லி திரும்பவும் ராமனை பற்றி வர்ணித்து, இன்னொரு தடவை சொல்லு ராமனை பற்றி அப்படின்னு சீதை கேட்குறாள். ஏன் இல்லை, நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை வரது. 2 தடவை நீ ராமனை பற்றி சொல்லி என் மனசில் உள்ள துன்பங்கள்லாம் போய், நீ இப்போ 3வது தடவை சொல்கிறதே அதை ஃபில் பண்ணி வச்சுக்கிறேனா, நீ சொல்லு அப்படின்னு உடனே ஆஞ்சநேய சுவாமியை ரொம்ப திரவிச்சு போயிட்டார். ஏன்னா பொதுவாக இந்த ராமாயணம் இருக்கு பற்றில கதையே இந்த பட்டிமன்றம் இந்த மாதிரி இன்றைக்கு ஒரு கதை சொல்லுகிறேன் இப்படிலாம் சொல்லிட்டு நிறையா பேர் பேசுகிறான். எல்லாமே ஒசத்தி தான். நல்ல விஷயத்தை பேசினா ஒசத்தி தான். கொஞ்சம் யோசனை பண்ணினா எங்களைய மாதிரி உள்ளவாளுக்கு அந்த வியூ இருக்கு பாருங்க, அவ்வளோ இருக்காது.
ஒரு கதையா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றவாளோட கேட்கிற மாதிரி என்னோட கதையை கேட்கிறவாளுடைய கணக்கு இருக்காது. வியூவர்ஸ் பார்த்தெல்லாம் அளவு குறைச்சலா இருக்கும். ஏன் சொல்லுங்க, காரணம் என்ன? அவளுடைய தாட்டு வேற, எங்களோட தாட்டு வேற. அதான் விஷயம். அவளோட தாட்டு என்னன்னா, ஒரு கதையை ஜனங்கள்கிட்ட தெரியாததை நான் சொல்லி நம்ம நாலெட்ஜை கொடுக்கணும்னு நினைக்கலாம், அல்லது பெருமையை அடையணும்னு நினைக்கலாம். எங்களுக்கு அப்படி இல்லை. தெரியாத வாழ்த்த கதை சொல்றது நரகம். எங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை சொல்லணும். ஏன்னா சாப்பாடை ரசித்து சாப்பிட்றவனுக்கு சமைச்சு போட்டாதான் அது அனுபவமே. பள்ளத்தை தூக்குறவனுக்கு மாதிரி சாப்பிட்றவனுக்கு எதுக்கு இத்தனை பதார்த்தம் பண்ணி போடணும்? சில பேர் மோர் குழம்பையும் சக்கரை பொங்கலையும் ஒன்றா கலப்பான். என்னடா பக்கத்து இலையில உட்காந்து என்னடான்னு கேட்டால் அதுக்கு லாஜிக்கு வேற சொல்லுவான். உள்ளே போய் எல்லாம் ஒன்றா தானே போகிறது, உனக்கு எதுக்கு இத்தனை பண்ணி போடணும்? 52 ஐட்டம் என்னத்துக்கு? ஒரு கதம்ப சாதம் பண்ணி போட்டால் போறாத? அது மாதிரி பகவத் குணத்தை அனுபவிக்க தெரிஞ்சு மேலே இதை சொல்ல போறார், மேலே இப்படி சொல்ல போறார், இதை சொல்லுவாரா, இதை சொல்ல மாட்டாரா, இப்படி அனுபவிக்கிற வாழ்க்கை நாம சொன்னாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பதான் பகவத் குணத்துக்கு உபன்யாசம்னு பேர். இந்த கதை வேற, கதா காலக்ஷேபம் வேற, சொற்பொழிவு வேற, அதெல்லாம் கிடையாது. இதுக்கு உபன்யாசம்னு பேர். உப அப்படின்னா பக்கத்துல, உப சமீபே. நியாசம் அப்படின்னா வைக்கிறது. கேட்கிறவாளுடைய மனசை பகவானுக்கு பக்கத்துல கொண்டு வைக்கணும். இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம், அது எத்தனை மணி நேரம் சொன்னாலும் சரி, நான் நிறுத்தினப்புறம் தான் மணி 9ன்னு தெரியும். அப்படியே ராமரோட போற மாதிரி இருக்கணும். நம்ம எனக்கும் இருக்கணும், அது அந்த அனுபவம் இருக்கணும். தெரியாத வாழ்க்கை சொல்லி பேர் வாங்கிறது பெரிய விஷயமே இல்லையே. தெரிஞ்ச வாழ்க்கை தானே சொல்லணும். அம்மா, ராமரோட நீங்க வாழ்ந்த காலம் கூடயா நான் வாழ்ந்த காலம் கூடயான்னு கேட்டார் ஆஞ்சநேயர். நான் மாசக்கணக்கில் தான் இருந்தேன், நீங்க வருஷக்கணக்கில் இருந்திருக்கேன். வருஷக்கணக்கில் இருந்த நீங்க மாசக்கணக்கில் இருந்த என்னை பார்த்து இன்னும் ராமாயணம் சொல்லு, இன்னும் ராமாயணம் சொல்லுங்கிறதுல இருந்தே நான் பெரிய பாக்கியசாலின்னு தெரியறது. ராம கமல பத்ராட்சா சர்வசத்வ மனோகரா ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே ரூபவான் சுபக ஸ்ரீமானி கந்தர்ப்ப இவ மூர்த்தி. இந்த ஒரு ஸ்லோகம் $1,000,000 பேர். மன்மதன் வருத்தப்படுறான் ஆஞ்சநேயர். எதுக்கு? நான் ஒரு பொண்ணா பிறக்கலையேன்னு வருத்தப்படுறான். பொண்ணா பிறந்திருந்தா ராமனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாமே, அப்படி இருப்பாருமா என் ராமர் அப்படின்னு உடனே சீதைக்கு என்னமோ ஒரு மாலையை தொடுத்து ராமர் கழுத்துல போட்டுட்டு பக்கத்துல உட்காந்துருக்கா மாதிரி தோன்றும். அந்த அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டு, நீ உண்மையாவே ராமதூதன், அந்த மாதிரி என் மனசுல அப்படி ஒரு சந்தோஷம் வருது. உட்பன்னா மனசோகி மம பிரீத்திகி உட்பன்னா தவ தரிசனாத்துங்கிறான். இந்த வார்த்தைகள்லாம் அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது. உன்னை பார்த்த உடனே என் மனசுல சந்தோஷம் வருதுங்கிறான் சீதை. கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும். நமக்கெல்லாம் சந்தோஷம் எதை பார்த்தா வரும்? நோட்டை பார்த்தா வரும். பாக்கெட்ல நோட்டு இருந்தா அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருப்பார். சுவாமிஜி உள்பட கார்த்தாலேருந்து உற்சாகமா இருப்பார். மடத்துல அமக்கலப்படும். என்ன விசேஷம்னா, இன்னைக்கு ஒரு பிரபு வந்து ₹1 கோடி டொனேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு ஒன்று டல் அடிக்கும். சுவாமிஜிட்ட என்னன்னா, கார்த்தாலேருந்து ஒருத்தருமே வரல, ₹1 கூட காணிக்க வரல. இந்த பணம்ங்கிறது எந்த அளவு இருக்கு, தேவைங்கிறது இருக்கு. செய்யற காரியத்துல வேணா வித்தியாசம் இருக்கலாம். எல்லாரும் பணத்தை விரும்புறோம், அதனால சந்தோஷத்தை அடையிறோம். அந்த பணத்துக்கு தேவதையான மகாலட்சுமி சொல்றால் உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கு அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. கிஃப்ட் அது. அந்த சமயத்துல அவ சந்தோஷமா இருக்கேன்னு சொன்ன சமயத்துல இந்த மோதிரத்தை கொடுக்கிறார். பூயேவ மகா தேஜாஹ ஹனுமான் மாருதாத்மஜஹ அப்ரவீத் பிரஸ்ரிதம் வாக்கியம் சீதா பிரத்யய காரணாதி வனரோஹம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதஹ ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவ்யங்குலீயகம் பிரத்யயார்த்தம் தவானீதம்
तेन दत्तं महात्मना गृहीत्वा प्रेक्षमाना सा भर्तुः करविभूषणं भर्तारमिव सम्प्राप्ता जानकी मुदिता भवति चारु तद्वदनं तस्याः ताम्रशुक्लायते क्षणम् अशोभत विशालाक्ष्या ராகுமுக்த இவோடுராட்டு. இது அடையாளத்துக்கு கொடுக்கப்பட்டதான மோதிரம் தான். நீ ராவணன் குரங்கு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கேன்னு சீதை சொன்ன போது இந்த அடையாளத்தை எடுத்து காமிச்சிருக்கலாம். அப்ப காமிக்கல. ஏன்? ரெண்டு காரணம். அதை காமிச்சா ஆஞ்சநேயருக்கு அவமானம். ஒரு பொருளை நம்மள என்ன அர்த்தம்? நம்மளை நம்புற மாதிரி நாம நடந்துக்கணும், பேசணும் அப்படின்னு நினைக்கிறார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், இந்த மோதிரத்துக்கு ஒரு சக்தி. மனசுல யார நினைச்சுட்டு அந்த மோதிரத்தை பார்க்கிறோமோ அவ தெரிவா. அதுல அப்படி ஒரு சக்தி யாஜ்ஞவல்க்யரால மந்திரிக்கப்பட்ட மோதிரம் அது. நீ ராவணன் அப்படின்னு சொன்ன போது நான் ராவணன் இல்லை ஆஞ்சநேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோதிரத்தை காமிச்சுண்டா அப்ப சீதை மனசுல யார் இருந்தா? ராவணன் தானே இருந்தான். அப்ப அந்த மோதிரத்தை பார்த்தா சீதைக்கு ராவணன் தான் தெரியவா. அதனால அந்த ராவணன் எண்ணத்தெல்லாம் அழிச்சுட்டு முழுஷா ராமனை நினைச்சுட்டு இருக்கிற சமயத்துல இதை கொடுக்குறான். இதை பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல பர்த்தாரமிவ சம்பிராப்தா. அதனால அவள் என்ன பண்றாள், அந்த மோதிரத்தை வாங்கி இப்படி வச்சுட்ட உடனே தன் பர்த்தாவே தன்னை ஸ்பரிசிச்சா மாதிரி இருக்கு. அவளுக்கு பர்த்தாவையே அடைஞ்சா மாதிரி இருக்கு. அவ்வளோ சந்தோஷப்பட்டா சீதை. கிரகணம் விட்ட சந்திரன் மாதிரி சீதை முகம் பிரகாசிச்சது. இந்த திருஷ்டாந்தம் ராகு முக்த இவோடு ராட்டு. ராகுலியே கேது உண்டு, ராகு உண்டு. ராகு கிரஸ்தம் கேது கிரஸ்தம்னு போடுவா. ராகு கிரஸ்தமான கிரகணம் தான் ரொம்ப டார்க்கா இருக்கும். அந்த சந்திரன் மாதிரி பிரகாசமா இருந்தது அப்படிலாம் சொல்லி சந்தோஷப்பட்டு சீதை சந்தோஷமா இருந்தாளுங்கிற பிருந்தம். நாளைய தினம் விபீஷண சரணாகதி, ராம பட்டாபிஷேகம். ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு அவர் லேட் பண்ணிவிட்டார். அதனால தான் என் பக்கம் லேட் ஆனது. அது சும்மா ரெகுலர் செக்கப் தான். அங்கே போய் மாட்டின்டாச்சு, வெளியில் வர முடியல. அது மாதிரி ஒரு நிர்பந்தம். 5:15 சொன்னவர் 6 மணி ஆயிடுச்சு எனக்கு அங்கேயே. நாளைக்கு லேட்டாகாது, கரெக்டாக இங்கே வந்து நாளைக்கு 7 மணிக்கு வச்சுருவோம். 7லேருந்து இந்த மாதிரி 9 ராம பட்டாபிஷேகத்தோட பூர்த்தியாக. அனந்தராமாக்கிய மகிப்ரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. ஜானகீகாந்தஸ்மரணம் ஆஞ்சநேய மூர்த்திக்கு. அனுச்சு ஒன்னதான் சொன்னது. ஆனால் ரெக்கார்டரை ஆஃப் பண்ணு, ரெக்கார்டரை ஆஃப் பண்ணு.